Hey all, welcome back to my channel Need to Needles. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷனில் இருக்கிற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதோடதுன்னா ப்ரீத்திங் கெப்பாசிட்டிஸ் அண்ட் வால்யூம்ஸ், ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அதோட ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக வித்தின் த கிவன் டைம் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கலாம். ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்காது இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா. இப்போது ட்ரிக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சொல்லுங்கள், இந்த மாதிரியான கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ஸ்கிப் கூட பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஐஆர்வி, டிவி எது கூட ஆட் பண்ணணும், எதில் சப்ட்ராக்ட் பண்ணணும், எந்த ரெண்டையும் எடுக்கணும், எந்த மூணையும் எடுக்கணுங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ ஐ ஹாவ் அ ஸ்மால் ட்ரிக், அது தெரிஞ்சால் போதும், வித்தின் அ செகண்ட் யூ கேன் சால்வ் த கொஷின். புரியுதா? இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்காது, நிறைய பேர் 1 நிமிஷம் ஆர் 30 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸில் முடிக்க வேண்டிய கொஷினை 5 நிமிஷம் இருந்து பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? இதில் நிறைய கொஷின்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ரிக்ஸை பார்த்துட்டு கொஷின் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ ஈஸியான ட்ரிக் அப்படின்னு. ஓகேவா? இப்போது ட்ரிக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸில் என்ன தெரிஞ்சிருக்கணும் அதை மட்டும் பார்த்தா போதும். எதை படிக்கணும், எதை படிக்க வேண்டாம், எது தெரிஞ்சால் போதும், எதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதை விட்டுறலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது டெஃபினிஷன்ஸ் பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸில் கொஞ்சம் வால்யூம்ஸும் இருக்குது, கெப்பாசிட்டிஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூம் பார்த்தோன்னா நீங்கள் டெஃபினிஷன் படிக்கணும். டைரக்ட் என்சிஆர்டி லைனே நமக்கு கொஷினாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் டைரக்ட் என்சிஆர்டி லைன் லைக் வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டியூரிங் அ நார்மல் ரெஸ்பிரேஷன், it is approximately 500 ml. That is, a healthy man can inspire or expire approximately 6000 to 8000 ml of air per minute. அதாவது இந்த டெஃபினிஷன் முக்கியம், இந்த டெஃபினிஷன்ஸ் முக்கியம், அப்புறம் இந்த எம்எல் அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸ் முக்கியம். டெஃபினிஷன் அண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எக்ஸ்பிரேட்டரி, இன்ஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் டைடல் வால்யூம்க்கு, வால்யூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஃபினிஷன்ஸ், எல்லா இதுக்குமே டெஃபினிஷன்ஸ் மஸ்ட்டு. அது போக இந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் லைக் 500 ml, 6000 to 8000 ml, 2500 ml இதெல்லாம் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ரெசிடியூல் வால்யூம். ரெசிடியூல் வால்யூம்க்கும் அதே மாதிரி தான் நியூமரிக்கல் வேல்யூ முக்கியம், அண்ட் ஆல்சோ நமக்கு அந்த டெஃபினிஷனும் முக்கியம். இப்போ வால்யூம்ஸை ஆட் பண்ணுறனால, by adding up few respiratory volumes we get pulmonary capacities. இதை வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸாக கேட்கலாம், ஆர் கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். by adding up few respiratory volumes தான் we get capacities, not on adding capacities we get volume. by adding volumes we get capacities. ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு என்சிஆர்டி லைனும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து புரிஞ்சு எது கரெக்டாக கேட்கலாம், எது தப்பாக கேட்கலாம், எந்த மாதிரியான கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து படிக்கணும். ஓகேவா? இப்போது வால்யூம் முடிஞ்சிருச்சு. வால்யூமில் டைடல் வால்யூம் இருக்குது, இன்ஸ்பிரேட்டரி வால்யூம் இருக்குது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இருக்குது, ரெசிடியல் வால்யூம் இருக்குது. இது போக இத்தனை கெப்பாசிட்டிஸ் நமக்கு இருக்குது, 5 கெப்பாசிட்டிஸ் இருக்குது. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இதில் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கு இதே மாதிரி தான் டெஃபினிஷன்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கணும். டெஃபினிஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த டிவி ப்ளஸ் இஆர்வி, டிவி ப்ளஸ் ஐஆர்வி, அப்புறம் இந்த இஆர்வி ப்ளஸ் ஆர்வி, இந்த ஆட் சப்ராக்ஷன் இதெல்லாம் இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் ஆர் லைன்ஸாக பேராகிராஃப்ஸாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியான ஒரு ட்ரிக்கோட நான் வந்திருக்கேன். புரியுதா? டெஃபினிஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கும் நான் கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடிஷ்னல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வால்யூம்க்கான ஒரு வேர்டிங்காக நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமாக இருக்கும், இல்லை எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமாக
இருக்கலாம். அது வந்து அடிஷ்னலுக்கு வால்யூம் வந்து அது அடிஷ்னலோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கெப்பாசிட்டிஸ்க்கு டோட்டல் வால்யூம் எப்போதெல்லாம் நீங்க டோட்டல் வால்யூம் ஆர் மேக்ஸிமம் வால்யூம் டோட்டல் மேக்ஸிமம் இந்த 2 வேர்டையும் பார்க்குறீங்களோ அது கெப்பாசிட்டிஸோட வேர்ட்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்புறம் டெஃபினிஷனை பேஸ் பண்ணி அது என்ன கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஹிண்ட் என்ன, நிறைய பேர் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கும் ஐ மீன் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்க்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்காக தான் இது சொல்கிறேன். அடிஷ்னல் வந்தால் வால்யூம், டோட்டல் ஆர் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா அது கெப்பாசிட்டிக்கானதாக இருக்க போகுது. இங்கே நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது கெப்பாசிட்டியில் டெஃபினிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் தேவையில்லை. ஐ மீன் தேவையில்லைன்னா ஸ்டேட்மெண்ட் மூலமாக பேராகிராஃப்ஸாக நீங்கள் படிக்க தேவையில்லை. ஈஸி ட்ரிக் இருக்குது அதுக்கு. அது மாதிரி வால்யூம்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த டெஃபினிஷன்ஸும் இந்த நியூமெரிக்கல் வேல்யூ மஸ்ட். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். நியூமெரிக்கல் வேல்யூ மஸ்ட். ஓகேவா? இப்போ ட்ரிக்குக்கு போயிடலாமா? ட்ரிக் வந்தாச்சு. இதுதான் அந்த ட்ரிக்கு. டிவி டைடல் வால்யூம், ஐஆர்வி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இஆர்வி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஆர்வி ரெசிடியல் வால்யூம். இந்த 4ஐயும் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வரது தான் என்னது? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இப்போ இந்த டிவி ப்ளஸ் ஐஆர்வி மட்டும் சேர்த்து எடுத்தோம்னா அது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இதை என்ன கொஷின் கேட்டாலும் ரஃப் ஒர்க்காக இந்த டயக்ராம் எடுத்து வச்சுட்டு வித்தின் அ செகண்ட் நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஷின்ஸை பார்க்கலாம், அதுலேயே உங்களுக்கு புரியும். டிவி ஐஆர்வி ரெண்டையும் சேர்த்து வர்றது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அது மாதிரி இந்த டிவியையும் இஆர்வியையும் மட்டும் எடுக்கிறது தான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இந்த 3 டிவி ஐஆர்வி இஆர்வி இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்தோம்னா அது நமக்கு வைட்டல் கெப்பாசிட்டியாக இருக்கும். அது மாதிரி இந்த இஆர்வி ஆர்வி இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறதுனால வர்றது நமக்கு எஃப்ஆர்சி வரப்போகுது, ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி. இதை 4ம் சேர்த்தா வர்றது என்னது? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அவ்வளோதான். இப்போ இன்னொரு சிம்பிளான ட்ரிக், அதாவது டெஃபினிஷன்ஸை என்னால் மக்கப் பண்ண முடியாது, எனக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் மறக்குது, ஸ்டேட்மெண்ட்டாக என்னால் மக்கப் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து இதையும் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஞாபகம் வச்சு டெஃபினிஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு டெஃபினிஷன் தான் படிக்க பிடிக்குது அப்படிங்கிறவங்க இதை கூட படிச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகுமான்னு கேட்டால் ஃபார் சம்படி இட் மே கன்ஃபியூஸ். ஆனால் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம் ஆர் நிறைய பேருக்கு இது கூட பிடிச்சிருக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ஸியை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நார்மல் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நார்மல் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா டோட்டல் ஆர்எல்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான். டோட்டல் ஆர் மேக்ஸிமம் அப்படிங்கிறத நம்ம நார்மல் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பார்த்தோம்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்னது? டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் இன்ஸ்பயர் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். நார்மல் எக்ஸ்பிரேஷன் இருக்கணும், டோட்டல் வால்யூமாக இருக்கணும். அதை தான் இங்கே எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம்? நார்மல் எக்ஸ்பிரேஷன் டோட்டல் வால்யூமை தான் ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்திருக்கோம். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் இன்ஸ்பயர். டோட்டல் வால்யூமை தான் ஃபோர்ஸபிளாக எடுத்தால் தான் டோட்டலாக நமக்கு ஃபில் ஆகும். ஸோ டோட்டல் வால்யூமை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்திருக்கோம். அது மாதிரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது நார்மல் இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன். வைட்டல் கெப்பாசிட்டியும் அதே மாதிரி தான், ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன். இங்கே பார்த்துடலாமா? வைட்டல் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் வால்யூம்னா என்ன? ஃபோர்ஸபிள் inspiration and forcible expiration. Maximum volume of air a person can breathe in after a force எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன். இந்த கீவேர்ட்ஸ் மூலமாக கூட நீங்கள் டெஃபினிஷன் பேஸ்டு கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்சிங்கிறது நார்மல் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் லங் கெப்பாசிட்டி. இதுவும் பார்த்துடலாம். ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் வால்யூம் ஆஃப் ஏர் தட் வில் ரிமைன் அப்படின்னா லங் கெப்பாசிட்டி ஆஃப்டர் அ நார்மல் எக்ஸ்பிரேஷன். அதுதான் நார்மல் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வில் ரிமைன் அப்படின்னா லங் கெப்பாசிட்டியை மீன் பண்ணுது. இப்போ
ரெசிடியூல் வால்யூம் அப்படின்னா என்ன? ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் லங் கெப்பாசிட்டி. ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் லங் கெப்பாசிட்டி அப்படின்னா, லங் கெப்பாசிட்டினா என்ன? ரிமைனிங் இன் த லங்ஸ், அதெல்லாம் லங் கெப்பாசிட்டி ப்ளஸ் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன் இதே இது நார்மல் எக்ஸ்பிரேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மைன்யூட்டான பாயிண்ட்ஸில் தான் நீங்கள் 5 மார்க்ஸை லூஸ் பண்ணுற மாதிரி இது வரும். ஸோ நார்மல் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் லங் கெப்பாசிட்டி அப்படின்னா அது ஃபங்க்ஷனல் ரெசிடியூல் வால்யூம். ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன் ப்ளஸ் லங் கெப்பாசிட்டினா அது ரெசிடியூல் வால்யூம். இந்த டிஃப்ரென்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ட்ரிக் இருந்தாலே போதும், என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட், total volume of air a person can expire after a normal inspiration. Total volume of air a person can expire after a normal expiration. இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, after a normal inspiration அப்படின்னா என்ன வரும்? நார்மல் எக்ஸ்பிரேஷன், சாரி, நார்மல் இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன், இதுதான் வரப்போகுது. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியாவா இருக்க போகுது. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியாக இருக்க போகுது. அதுதான் நார்மல் இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி எஃப்ஆர்சி கேன் பி ரெப்ரசன்டட் பை, நம்ம என்ன பார்த்தோம்? இஆர்வி ப்ளஸ் ஆர்வி அப்படின்னு பார்த்தோமா? இஆர்வி ப்ளஸ் ஆர்வி ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி என்ன பார்த்தோம்? இஆர்வி ப்ளஸ் ஆர்வின்னு பார்த்தோம். இஆர்வி ப்ளஸ் ஆர்வி, இந்த சிம்பிள் ட்ரிக்கு மூலமாகவே நீங்கள் எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது? நாட் ஈவன் அ சிங்கிள் செகண்ட். கரெக்டா? இஆர்வி ப்ளஸ் ஆர்வி. நெக்ஸ்ட், அடிஷ்னல் வால்யூம். அடிஷ்னல் வால்யூம் அப்படின்னா எதுக்கு வரும்? வால்யூம்ஸ்க்கு தான் வரும். அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை அ ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன். இது நம்ம டைரக்ட் என்சிஆர்டி லைன், டைரக்ட் என்சிஆர்டி லைன்ஸ் கூட நமக்கு கொஷினாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தட் இஸ் ஐஆர்வி. நெக்ஸ்ட், எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன பார்த்தோம்? டிவி ப்ளஸ் இஆர்வி. அந்த ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிவி, ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வி, இதில் எது நமக்கு எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியாக இருந்து? இந்த ரெண்டுமே எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியாக இருந்துச்சு. ஸோ டிவி ப்ளஸ் இஆர்வி அதுதான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வில் மேட்ச் வித் தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட், ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் வால்யூம். ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் வால்யூம் என்ன பார்த்தோம்? டிவி, ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வி. இதில் இஆர்வி ப்ளஸ் ஆர்வி இந்த ரெண்டும் தான் நமக்கு எஃப்ஆர்சியில் வரப்போகுது. இஆர்வி ப்ளஸ் ஆர்வி. அப்போ பி வில் மேட்ச் வித் 4. நெக்ஸ்ட்டு, டிவி, இஆர்வி, ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வி. இதில் வைட்டல் கெப்பாசிட்டி எது எடுத்து போகிறோம்? 3 வைட்டல் கெப்பாசிட்டியில் வரும். இது ரெண்டும் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியில் வரும். இந்த ரெண்டும் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸில் வரப்போகுது. ஸோ அது மூலமாக வைட்டல் கெப்பாசிட்டியை நம்ம செகண்டோட மேட்ச் பண்ணலாம். டோட்டல் லங் கெப்பாசிட்டிங்கிறது 4யும் ஆட் பண்ணுறனால வரது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. தட் வில் மேட்ச் வித் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இதெல்லாம் ஈவன் சிங்கிள் செகண்ட் கூட எடுக்காது. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எத்தனை பேர் டெஃபினிஷன் மூலமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணி ஆன்சர் கிடைக்காம இது பண்ணியிருக்கீங்க? இப்போ டைரெக்டாக இருக்கிறனால ஈஸியாக இருக்கும். இனிமேல் வரப்போகிற கொஷின்ஸில் பாருங்கள் எவ்வளோ ட்ரிக்கியாக இருக்க போது, அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் அ ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன் இந்த டெஃபினிஷன் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. வைட்டல் கெப்பாசிட்டியோட மேட்ச் ஆகுதா? மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் அ ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன். வைட்டல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி எதோடது? 3 இதை ஆட் பண்ணுறதுனால வர்றது தான் வைட்டல் கெப்பாசிட்டி. டிவி, ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வியில் ஃபர்ஸ்ட் 3யும் ஆட் பண்ணுறதுனால வர்றது தான் வைட்டல் கெப்பாசிட்டி. அப்போ த ஆன்சர் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Match the list 1 with list 2. Match the following. Expiratory capacity. Expiratory capacity na என்ன பார்த்தோம்? ரெண்டனா ஆட் பண்ண போறோம். That is TV plus ERV ஆட் பண்ண போறோம். கரெக்ட்டா? அப்போ A will match with 4. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் வால்யூம் ரெண்டு இதை ஆட் பண்ண போகிறோம். இஆர்வி ப்ளஸ் ஆர்வி அந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். யூ வில் சால்வ் வெரி ஈஸிலி. நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இது. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வில் மேட்ச் வித் டிவி ப்ளஸ் ஐஆர்வி. ஃபர்ஸ்ட் ஒன். அதனால ஆன்சர் இதிலே கன்க்ளூட் பண்ணிடலாம். ஃபோர்த் ஆப்ஷன். டோட்டல் லங் கெப்பாசிட்டி எல்லாமே இதுதான் ரொம்ப 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 முக்கியம். டோட்டல் லங் கெப்பாசிட்டியை நம்ம என்னன்னு பார்த்தோம்? டிவி, ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வின்னு பார்த்தோம். தட் வில் பி டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஆனால் இந்த நாலும் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போது நம்ம என்ன செக் பண்ணணும்? வேற என்ன ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் லாஸ்ட் வந்தனால நீங்கள் ஈஸியாக கன்க்ளூட் பண்ணிட்டீங்க இதை சால்வ் பண்ணாமல். இப்போ இதுவே ஒரு இண்டிவிஜுவல் கொஸ்டினாக வந்திருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. இஃப் யூ ஆர் லேர்னிங் தட் டெஃபினிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரிக்கை போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ஆர்வி எடுத்துக்கலாமா? வைட்டல் கெப்பாசிட்டிலே நமக்கு டிவி, ஐஆர்வி, இஆர்விங்கிறது வந்துடும். அதோட சேர்த்து நம்ம ஆர்வியும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி வரப்போகுது. ஸோ அது மூலமாக ஆப்ஷன் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? த சேம் கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல் கெப்பாசிட்டி இன்க்ளூட்ஸ். வைட்டல் கெப்பாசிட்டியில் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நமக்கு டைரக்ட் கொஷின் மாதிரி தான், பட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இஆர்வி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் டிவி. இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் find out the inspiratory capacity using the given values. inspiratory capacity அப்படின்னு வரும்போது டெஃபினிஷன்ஸ் நமக்கு சடனாக ரீகால் ஆகாது. ஆனால் நம்ம ட்ரிக் இருக்குது, அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னது? டிவி ப்ளஸ் ஐஆர்வியா? டிவியோட வேல்யூ இருக்குது 600 ml, ஐஆர்வியோட வேல்யூ இருக்குது 2800. அதோட இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இது வரப்போகுது? 3400 வரப்போகுது. அதனால இதுதான் ஆன்சர். எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சேம் கொஷினா? ஓகே, இந்த கொஷின் பார்க்கலாம். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் எக்ஸ்பயர் ஆஃப்டர் அ நார்மல் இன்ஸ்பிரேஷன். டோட்டல் வால்யூம் அப்படின்னா எது வரப்போகுது? நமக்கு கெப்பாசிட்டிஸ் தான் வரப்போகுது. கேன் எக்ஸ்பயர் ஆஃப்டர் அ நார்மல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது எதோட தான் இருக்க போகுது? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியோட தான் இருக்க போகுது. ஓகேவா? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை நம்ம எதில் எடுக்கலாம்? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம டிவி ப்ளஸ் இஆர்வின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதுதான் ஆன்சர். டைரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ட்ரிக் இருந்தால் போதும். வைட்டல் கெப்பாசிட்டி இன்க்ளூட்ஸ். வைட்டல் கெப்பாசிட்டி டைரக்ட் என்சிஆர்டி லைன் தான். இதை வந்து நம்ம ட்ரிக் மூலமாகவும் சால்வ் பண்ணிக்கலாம். டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி வால்யூம், டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஒன்லி. இந்த ட்ரிக் மூலமாக தான் நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். டிவி, ஐஆர்வி, இஆர்வி இதை சேர்த்தா மூணும் சேர்த்தா வைட்டல் கெப்பாசிட்டி. இங்கே ஆர்வி இருக்கும். ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி ஆப்ஷன் 3 இருக்க போகுது. Inspiratory reserve volume is இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது டெஃபினிஷன். இதுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம டெஃபினிஷன் மூலமாக அப்ரோச் பண்ணணும். வால்யூம் அப்படிங்கிறது நம்மளோட கீவேர்டு. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன அடிஷ்னல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் இன்ஸ்பயர். கெப்பாசிட்டிஸில் தான் லிட்டில் ஆப்போசிட்டாக இருக்க போகுது, ஆனால் வால்யூமில் சேமாக தான் இருக்க போகுது. அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை ஃபோர்ஸபிள் இன்ஸ்பிரேஷன். இதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். நெக்ஸ்ட் total volume of air a person can accommodate in the lungs at the end of a forced inspiration. Total volume of air accommodated in the lungs after forced inspiration அப்படின்னா இதை டைரக்ட் என்சிஆர்டி லைன்ல இருந்து எடுத்துக்கலாம். which is total lung capacity. Total lung capacity. It's a beautiful question.
பியூட்டிஃபுல் கொஷின். இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் ஆக போகுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ட்ரிக்கை சைடில் நோட் பண்ணிக்கலாம். டிவி, ஐஆர்வி, டிவி, ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இது ரெண்டும் ஈசியில் வரும். இந்த ரெண்டும் ஐசியில் வரும். இது ரெண்டும் இசியில் வரும். இந்த மூணும் நமக்கு வைட்டல் கெப்பாசிட்டியில் வரும். இந்த ரெண்டும் எஃப்ஆர்சியில் வரப்போகுது. அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அக்காமடேட்டட் இந்த லங்ஸ். நமக்கு தேவையானது என்னது? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இந்த டோட்டல் லங் கெப்பாசிட்டி எப்படி எழுதிக்கலாம்? விசி இந்த 3 ப்ளஸ் ஆர்வின்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. இப்போ எஃப்ஆர்சி இந்த 2 ப்ளஸ் ஐசி எழுதிக்கலாமா? இந்த 2. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. ஈஸி இந்த 2 இது ப்ளஸ் ஐஆர்வி ஆட் பண்ணியிருக்கோம், ஆர்வி ஆட் பண்ணியிருக்கோம், 4ம் இன்க்ளூட் ஆயிடுச்சா? அதனால இந்த ஆப்ஷன் வரும். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆல் ஆஃப் திஸ். ஓகேவா? பியூட்டிஃபுல்லான கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் ரெசிடியூல் வால்யூம்? ரெசிடியூல் வால்யூம் இஸ் நத்திங், நமக்கு டைரக்ட் என்சிஆர்டி லைன் தான். வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன். இது நார்மல் எக்ஸ்பிரேஷனாக இருந்தால் எதுக்கு வந்திருக்கும்? நார்மல் எக்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனல் ரெசிடியூல் வால்யூம்க்கு வந்திருக்கும். இது ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷனால ரெசிடியூல் வால்யூமோடது. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த மிஸ்மேட்ச் அமாங் த ஃபாலோயிங். இதுக்கு தான் இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் நான் நியூமரிக்கல் வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, இதுக்கு நம்மளோட ட்ரிக்கும் வேணும், நம்ம படிச்சிருந்த நியூமரிக்கல்ஸும் வேணும். ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னது? ஐஆர்வி ப்ளஸ் டிவி. கரெக்டா? டிவி என்னது? 500, ஐஆர்வி 2500. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3000 to 3500 வந்துடும். இது கரெக்ட். ஈஸி. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், தட் இஸ் 1000 to 1100 கூட 500 ஆட் பண்ணுறதுனால வரப்போகுது. ஸோ இதுவும் கரெக்டு. இப்போ எஃப்ஆர்சிங்கிறது என்னது? இஆர்வி ப்ளஸ் ஆர்வி ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்க போகுது. நமக்கு தப்பான ஆப்ஷன் எது? வைட்டல் கெப்பாசிட்டி தான் தப்பான ஆப்ஷன். ஸோ ஈஸியாக ட்ரிக்ஸோட சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த கொஷின்ஸ்னாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ள 15 செகண்ட்ஸ் கூட ஆகாது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி ட்ரிக் பண்ணி கேட்டாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நிறைய ட்ரிக்ஸோட நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வரேன். Thank you.